ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கற்ற புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கற்ற புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீரெல்லாம் எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். உடைந்த இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டோம், சொல்லுவோம் எல்லாரும் கரைகளை உற்சாகமா சொல்லுவோம். கலங்கிடவே மாட்டோம், அவன் கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அவன் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதி கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நீதி கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நேச
வருகையில் ஆமென் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே ஆமென் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கி எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுவோம். கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்துவிடு, கடந்ததை நினைத்து கலங்காது, கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே ஆமென் இங்கே நீ காண்பாய். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே அல்லேலூயா. உனமனை கதிரருகே கலங்கிடவே மாட்டோம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மறக்காராதிரு, உரமசிங்கிதிரு, உரமனகிதிரு. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எல்லாம் மறைந்துவிடும். கலங்க மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், வரமனகிதிரு, கலங்கிடவே மாட்டோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த வருஷத்தின் முடிவிலே அவர் நமக்கு தந்தருளி அது சுதந்திரிக்கும்படிக்கு சகல போராட்டங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக, சோதனையிலும் தப்பித்து செல்லத்தக்கதான போக்கே நமக்கு உண்டு பண்ணி தந்து கர்த்ததாமே உயர்வை நமக்கு கட்டளையிட்டார். நம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு அவருடைய நாமத்தை, அவருடைய புகழை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய பரிசுத்த மகத்துவத்தை மகா சத்தமாய் கம்பீரத்தோடு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தரை விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷபா ரிகரா தீரமா. நீர் என்னோடு இருக்கும்போது, நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு வெற்றி அப்பா. நீ என் வாழ்க்கையில நடத்தும் பொழுது எனக்கு ஜெயம் ஐயா. நீ என் சரீரத்தை ஆண்டு கொள்ளும் பொழுது எனக்கு ஆரோக்கியம் ஆண்டவரே. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் விடுதலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓஹோ ரிபரிகதரமனிகதரா ரிபரிகதரமஷிகதரிகதரிமோ ரிபரிகதனமனாகதராக்தரிக்கெந்தனே ரிமனாஷிக்கெந்தனே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லா கரைகளை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த புதிய வருஷத்துல எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று
போவதில்லையே. எல்லா நல் வார்த்தைகளை இஸ்ரவேலுக்கு தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளை ஒன்று கூட விழாமல் நிறைவேற்றுகிற கர்த்தர். நான் தோற்று போவதில்லை. கரங்களை தட்டி சொல்லவோ, தோல்வி என இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. நாடு வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே. சொல்லுவோ, மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் நாம் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் நாம் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. சொல்லுவோம், தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. அல்லேலூயா. நீங்க என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது நாடு வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது மரணமுன் கூறேங்கே, பாதாளமுன் ஜெயமேங்கே. மரணமுன் எல்லா கரைகளை ஓகி தட்டி பாடுவோம். கிறிஸ்து எனக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவினைக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவினைக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து அவர்தான் நமக்கு ஜீவன் அதிபதி. அவர்தான் நமது ஆரோக்கியத்துக்கு ஆதாரம். அவர்தான் நமக்கு பலனாகிய கோட்டை. எல்லார் வாய்களை திறந்து சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு பலன், கிறிஸ்து எனக்கு கோட்டை, கிறிஸ்து எனக்கு உயர்ந்த பர்வதம், கிறிஸ்து நாம் தங்கும் கண்மலை. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுகிற கிறிஸ்து எனக்கு உயர்ந்த கண்மலை. ஓ ரமசகரா, கிறிஸ்து, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். சாதனைக்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோம், அல்லேலூயா to the Lord. Barakara orimede koro shamana dereke imana re koro imana re.
நிற்கும் போது என்னாது வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நிற்கும் போது வெற்றி வெற்றி. தோல்வியில்ல தோல்வி இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்ல, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. பரமசங்கேது இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில். கரைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போமா? இந்த நாள் கடைசியில கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற நாள், வெற்றி நாள். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே வந்தவனமாய் நம்மை நடத்த போறவர் அல்ல, ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. சத்துருக்கள் எத்தனை பேர் ஏராளமாய் பெருகி இருந்தாலும் ஜெயம் கர்த்தருடைய ஜனங்கள் உடையதே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விடுதலையோடு அவரை நோக்கி நீங்க அறிக்கை பண்ணுகிற யாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஆம் என்று கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு விடுதலை தருவாரானால் ஒருவரும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. தேவனால் விடுதலை செய்ய முடியாது. அடிமைத்தனமோ நுகங்களோ வியாதியோ மரண பீதியோ பயமோ இந்த பூமியில் எதுவுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க. விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில். அறிக்கை பண்றீங்களா? அறிக்கை பண்றீங்களா? விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுதே உண்டு இயேசு நாமத்தில். தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இப்பொழுதே மாறும் இயேசு நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், இயேசு. பலவீனம் நீங்கும், பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், இயேசு. பலவீனம் பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். வியாதிகள் வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில், வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில், வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். ஆமென் 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 ஆமென். வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில். ஆமென். மரகரதிரே சபரகதிரே நீங்கும் இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். விடுதலை உண்டு. Jesus, 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 Jesus. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு இயேசு நாமத்தில். விடுதலை உண்டு, விடுதலை உண்டு இயேசு நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. விடுதலை உண்டு இயேசு நாமத்தில். கரைகளை தட்டி ஆவியில் இருந்து எல்லாருக்கும் விடுதலை பெற்றுக் கொள்வோம். அவருடைய ரத்தத்தினால, அவருடைய சிலுவையினால, அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால, அவருடைய ஈவினால கர்த்தர் தந்த சகல விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
தேவ பலன். உரபாஷேகரிகா உரிபனகத ராத்திரி ரிபனை காராதரே ஷெரிகேதரே உரிபனை கரதனதனா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. கரைகளை உயர்த்தி ஏஷராய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஏஷராய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவர். காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவர். சொல்லுங்க அப்பா பார்த்து. கண்ணை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. ஏஷராய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஏஷராய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. மரணத்தின் பாதைதான் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஏஷராய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. கரைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஏஷராய் உரமஷேகரே உரிமனோரிகரே, அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. சொல்லுவோம் ஏஷராய் சர்வவல்லவர், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய். உம்மை போல வேற யாரும் இல்லை, உம்மை போல வேறு ஒருவர் இல்லை.
எங்களை தாங்க, எங்களை தப்புவிக்க, எங்களை நடத்த, எங்களை குணமாக்க, மரணத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ள, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து எங்கள் ஆத்மாவை தப்பிக்க உம்மை போல ஏற யாரும் இல்லை. நீர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், ஏலோகி, சர்வ சிருஷ்டிகர், அடோனா, the Lord of Lords, இயேசுவே. உரபர கரமனை திரி ரிமனகதன மஷகரே ரிபனரதைத மனரகரா ரிமரோதோரோ ஷிகதரே. எல்லாரும் கரை குளிர்த்தி கடைசி ஒரு முறை சொல்லுவோமா? எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. இன்னொரு முறை சொல்லுவோம். எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா. கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காய் கரங்களை தட்டி கத்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு முன்பாக யுத்தத்திலே ஜெய வீரராய் கடந்து செல்கிற சேனை அதிபதி வந்திருக்கிறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றின பரிசுத்த ஆவியானவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாதாளம் மற்றும் வல்லமை ஜெயிக்க சிலுவை மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தின நமது ராஜாதி ராஜாவை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரைகளை தட்டி தேவனுடைய பிரசன்னத்தில் கர்த்தர் தருகிற விடுதலை பெற்றுக் கொள்வோம். இஸ்ரவேல் புத்திரர் இல்லை, பலவீனப்பட்ட கோத்திரத்தான் ஒருவரும் இருந்ததில்லை. இனி நமது சபையில பலவீனப்பட்ட கோத்திரத்தான் ஒருவன் இருக்க போறதில்லை. பலவான் பலவான் உலகத்தை ஜெயிக்கிற பலவான் கர்த்தர் நம்ம மாற்றி இருக்கிறார். நன்றி பிதாவே, உடைய வல்லமையுள்ள ஆவிக்கு ஸ்தோத்திரம். நீர் கட்டளையிட்ட விடுதலைக்கு ஸ்தோத்திரம். நீ தந்த சுகத்திற்கு ஸ்தோத்திரம். நீ தந்த ஜெயத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். காலையில் பங்கு கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனால் தொடப்பட்டார்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த 21 நாள் ஜெபம் பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சுன்று இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, எருசலேம், சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் என்ன செய்தது? சமாதானம் பெற்றது.
அல்லேலூயா. வெளியே இருக்கிறவங்களுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஆமென். சபை எப்படி சமாதானத்தோட இருக்குது? உங்களுக்கே சமாதானம் இல்லையான்னு கேட்குறாங்க, நீங்களே சந்தோஷமா இல்லையான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சபைகள் ஒரு பெரிய சமாதானத்தை அடையணும். சபைகள் பக்தி விருத்தி அடையணும். என்ன அடையணும்? பக்தி விருத்தி அடையணும். மூன்றாவது, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தில் வளரணும். நான்காவது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது வெறும் 120 பேர் தான். வெறும் 120 பேர் தான். ஆனால் இயேசு சொன்னாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், உன்னதத்தின் பலன் உங்களுக்குள் என்ன செய்யும்? தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. என்ன அடைவீங்க? பலன் அடைவீங்க. பலன் என்ன அர்த்தம்? எப்போதும் லபன் கத்துறது கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிச்சு கீழே தள்ளுறது கிடையாது, சேரை போட்டு உடைக்கிறது கிடையாது. ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அப்போ பலன் அடைந்து நீங்கள் இருக்கிற எருசலேம், நீங்கள் இருக்கிற யூதேயா, நீங்கள் இருக்கிற சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, சாட்சிகளாய் இருப்பீங்க. அப்போ அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் 120 பேர் மேல ஊற்றப்பட்ட பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கிறீங்களான்னு தெரியல. நான் உங்களை பாஸ்டர் கேட்டுக்கொள்றேன். ஒரு எங்களுக்கு ஏன்னா நான்லாம் ப்ரேயர் நடத்தினேன்னா எனக்கு 4 hours வேணும். எவ்வளோ நேரம் வேணும்? 4 மணி நேரம் எனக்கு வேணும் ஜெபம் நடத்துறது. 4 hours. அல்லேலூயா. எப்படி எஸ்தர் ஏகாய வருஷத்துல ஒப்புவிக்கப்பட்ட பொழுது அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்தாரோ, அல்லேலூயா, ஆண்டவர் அந்த மாதிரி உங்களை, நான் 1 மணி நேரத்தில் உங்களை என் டாபிக்லாம் போயிடும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு நாள் வரேன். ஆமென். வரலாமா? பாஸ்டர் நாளைக்கு இருக்க சொன்னார். ஆனால் எனக்கு காலையில் எனக்கு 3 சர்ச் இருக்குது, 5 சர்வீஸ் இருக்குது எனக்கு சண்டே மாத்திரம். நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் ஃப்ளைட் பிடிச்சிட்டு சண்டே சர்வீஸ். ஏன்னா எனக்கு காலையில் சர்வீஸ், ஃபஸ்ட்டு சர்வீஸ் 4:30 மணி ஆறாதுன்னு. இப்போ நான் எப்படியும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக மணி 1 மணி ஆகிடும். 2, 3, 2 மணி நேரம் தான் தூங்க முடியும். அதுக்கப்புறம் 4:30 இல்லாமல் 4:30 to 6:30, 7 to 9:30, 9:30 to 11. அதுக்கப்புறம் ஈவினிங்கு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல், சப்போஸ் கிறிஸ்மஸ் நியூ கமர்ஸ்க்கெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய ஈசிஆரில் ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருக்கிறோம். நிறைய பேர் புது ஆத்துமாக்களை கூப்பிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த சபை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. நான் அதை என் மகன்கிட்ட சொன்னேன், என் மனைவிட்டையும் சொன்னேன். நீங்கள் 3 சர்ச்சை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன்னு. அப்பா சொல்லாமல் போயிட்டீங்க, இன்னொரு முறை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் நல்லவர், சபையை வளர செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்லா கவனிங்க. 120 பேர், அந்த 120 பேர் தான் முதல் சபை. உலகத்திலே முதல் ஆரம்பிக்கப்பட்ட சபை பெந்தெகோஸ்தே சபை தான். முதல் ஆரம்பிக்கப்பட்டது முதல் நூற்றாண்டில். 300வது வருஷத்துல தான் ரோமன் கத்தோலிக் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க இப்போ வந்தீங்க, நாங்க அப்பா வந்தோன்னு. ஏமா தப்பு, பரிசுத்த ஆவி தான் முதல்ல வந்தார். அல்லேலூயா.
அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மரியாளுடைய வயித்துல வந்தார். அதுக்கப்புறம் தான் கேத்தலிக்க ஆரம்பிச்சது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால சபைகள் என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல உலகத்தில் நிறைய சபை இருக்குது. சபை எதுல வளர்ந்திருக்குது? போட்டியில வளர்ந்திருக்குது, பொறாமையில வளர்ந்திருக்கிறது, சண்டையில வளர்ந்திருக்கிறது, எலெக்ஷன்ல வளர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிறது வளர்ந்திருக்கிறது. அது பெருசா இது பெருசான்னு வளர்ந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டிக்கிறேன் என்பதை வளர்ந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சிருக்கிறேன், எவ்வளவு புகை வச்சிருக்கிறேன். இதுலலாம் சபை வளர்வதனால ஒண்ணுமே கிடையாது. சபை வளர வேண்டியது, அப்பதான் சபை பெருகும். ஹல்லேலூயா. சபைகள் சமாதானம் பெறணும், சமாதானம் பெறணும். பைபிள் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம், the book of the Roman chapter 16 verse 20. சமாதானத்தின் தேவன் தாமே. அது எந்த வசனம்? ரோமர் எந்த வசனமா? எந்த வசனம்? 16. நான் அப்ப இவங்க யோவான் வச்சிட்டாங்க, நான் யோவான் சொல்லிட்டேனோ? சரி, ரோமர். சமாதானத்தின், சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே, சத்தமா சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கலக்கத்தின் தேவன் அல்ல. அவர் யாரு? சமாதானத்தின் தேவன். ஏசாயா 48:18வது வசனம் சொல்கிறது. ஏசாயா 48:18. உன் சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல இருக்கும். சமாதானம் 1 கொரிந்தியர் 7:15 வாசிக்குமா? 1 கொரிந்தியர் 7:15. சமாதானமா இருங்க. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் கலக்கத்தின் தேவன் அல்ல. அவர் சமாதானத்தின் தேவன். அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்ற வார்த்தை, உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை சிந்தித்தால் நலமாயிருக்கும். இந்த வார்த்தையை இயேசு எருசலேமை பார்த்து சொன்னார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் அறிந்து கொள், சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்து கொள். கொள்வாயே ஆனால், கொள்வாயே ஆனால் நலமா இருக்கும். வேற ஒன்னும் நீங்க அறியாதீங்க, வேற ஒன்னும் யோசிக்காதீங்க, வேற ஒன்றையும் சிந்திக்காதீங்க. ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லக்கூடிய காரியம் அதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை சமாதானத்தில் பெருக வேண்டும். இந்த சபை பக்தி விருத்தியில் பெருக வேண்டும். இந்த சபை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் பெருக வேண்டும். இந்த சபை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தில் பெருக வேண்டும். அப்படின்னா முதல் காரியம், சமாதானத்தை கெடுக்கிற காரியம் எது? எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது? ஃபர்ஸ்ட் அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும்.
இதுதான் என் வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிறது. இதுதான் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில என் சந்தோஷத்தை, என் சமாதானத்தை இழக்க செய்கிறது. சமாதானத்தின் தேவனை ஆராதிக்கிறேன், சமாதானத்தின் தேவனை தொழுது கொள்கிறேன். யோவான் சொல்றாரு, இந்த சமாதானத்தை இயேசு நமக்கு எப்படி கொடுத்த, என்ன சொல்லிட்டு போனாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த சமாதானம் இல்லாததுனாலதான் உலக மக்கள் எப்படி வாழ்றாங்க நம்ம பார்க்கிறோம். தங்களை எவ்வளவு வருத்தி கொள்றாங்கன்னு பார்க்கிறோம். எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவங்க செல்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாயிலும் சமாதானத்தோடு வாழணும், குடும்பத்தில் அமைதி இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், நோய் நொடி இருக்கக்கூடாது, துன்பம் துயரம் இருக்கக்கூடாது, தீய சக்திகள் எங்களை அண்டக்கூடாது. இவைகளுக்குத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் எங்கு பார்த்தாலும் சமாதான குறைவு. அல்லேலூயா, சமாதான குறைவு. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமாதானத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, முதலாவது சமாதானத்தை கெடுக்கிற காரியம் எது? ஒரு 4 காரியத்தை சொல்லிடுறேன் சுருக்கமா. நம்பர் 1, லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50வது வசனம். என்னம்மா? சிறிய நோய்க்கு என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதான் வசனம் வந்து 7:50. பாருங்க. அப்போ சமாதானத்தை கெடுக்கிறது எது சொல்லுங்க? பாவம். ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானத்தை இன்னைக்கு பெற்றுக் கொள்வதற்கு தடையா இருக்கிறதற்கு பாவம் தான். இங்க பாருங்க, ஒரு பாவியான பெண். அல்லேலூயா. ஒரு பாவியான பெண். இயேசு ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டார். அவன் பெயர் சீமோன். அந்த வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டாரு. இயேசுவின் சீஷர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனா அந்த வீட்டில் அழைக்கப்படாத ஒரு பெண் வருகிறார். அழைக்கப்படாத ஒரு பெண் வருகிறார். அவருடைய கரத்திலே விலையேற பெற்ற தைலம் இருக்கிறது. அவள் வாசல் அருகே நின்று, யாரும் அழைக்கல, அவள் இயேசுவின் பாத அருகே வந்தார். பாதத்தின் அருகே வந்து அவள் என்ன செய்து கொண்டிருந்தார்? அழுது கொண்டு. என்ன செய்தார்? அழுது கொண்டிருந்தார். அவளுடைய அழுகையினுடைய கண்ணீர் எல்லாம் யார் பாதத்தில் வந்தது? கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க போயிட்டாலே போதும், உங்களுக்குள் பாவ உணர்வு வந்துடும். அதுக்காக உங்களுக்கு யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கும்பல்ல கோவிந்தா போடலாம், அல்லேலூயா தோத்திரம் எல்லாம் போட்டுடலாம். ஆனால் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, தாவீது தான் சொல்றார். தாவீது நினைச்சிட்டாரு, நான் செய்யற பாவம் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது, கதவை பூட்டிட்டேன். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். அல்லேலூயா. அதே தாவீது சொல்றாரு, சங்கீதம் 51 சொல்றார், ஆண்டவரே என்னுடைய தவறு உமக்கு முன்பா இருக்கிறது.
அவருடைய கற்பனையை மீறிட்டான். 90ஆம் சங்கீதத்தில் மோசே எழுதுறார், எங்களுடைய அந்தரங்களை எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர். நம்முடைய உட்காருதல், நம்முடைய எழுதல் எல்லாவற்றையும் யார் பார்க்கிறாரு? ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கூட்டு ஜெபத்தை விட முக்கியம், அதை விட முக்கியம் தனி ஜெபம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இங்க நம்ம அல்லேலூயா தோத்துறோம், எல்லாத்தையும் போட்டுருவோம், நடிப்போம், நம்ம நடிச்சிருவோம். ஆனா ஆண்டவரை தனிமையாக நீங்களா ஆண்டவர்கிட்ட உட்காரும் போது பெருமை பேச முடியாது, பொய் பேச முடியாது, நம்ம இந்த பீலெல்லாம் விட முடியாது, அங்க போயிட்டு இந்த டுபோகுருவை எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்துட்டாலே நாம் யார் என்பதை தெரிஞ்சிடும். அப்படிதான் அந்த பெண்ணு போனா. ஆண்டவர் சமூகத்துக்கு நாம் வருகிற பொழுது, என்னால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்தை விரும்பாத தேவன். அவள் கண்களில் இருந்து என்ன செய்கிறது? கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் இயேசுடைய பாதத்தை நனைத்துக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, சேவிப்பதற்கு இந்த சரீரம் முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் நமக்குள் இருக்கிற உணர்வு முக்கியம். என்னது? உணர்வு. நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்குது. தாகம் ஒரு உணர்வு, தூக்கம் ஒரு உணர்வு, நாக்குக்கு சுவை ஒரு உணர்வு இருக்கிறது, இந்த சரீரத்துக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. ஆண்டவரை தொழுது கொள்வதும், தேவனை சேவிப்பதும், ஆண்டவரை ஆராதிப்பதும் என்ன இருக்குன்னா உணர்வு இருக்கணும். உணர்வு எங்க இல்லையோ அங்கே இருள் இருக்கும். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குறைவுகள், என்னுடைய குற்றங்கள், இந்த வருஷத்தின் இறுதியில பழைய காரியத்தோடு அல்ல, புதிய வருஷத்தை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. உணர்வுள்ள இருதயம். பாவம் செய்யாத மனுஷன் பூமியில இல்ல. தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார், என்னுடைய எலும்புகளுக்குள்ளே பாவம் இருக்கிறது. தப்பு பண்ணிட்டான். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண? ஒரு கொலையும் பண்ணிட்டான், ஒரு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி கர்த்தர் எழுதி கொடுத்த 10 கற்பனையில 2 கற்பனையை மீறிட்டான். ஒண்ணு என்னது? பிறருடைய மனைவியை இச்சியாதன்னு சொன்னாரு, அந்த பிரமாணத்தை மீறிட்டான். கொலை செய்யாதுன்னாரு, கொலை செஞ்சிட்டான். பாவமே நான் செய்யல பாஸ்டர், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லு. யாரும் பரிசுத்தமாக பொய்யான அறிக்கை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு அவரு? நல்ல கவனிங்க. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எதை விரும்புகிறீர்? என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். என்ன இருக்க விரும்புகிறீர்? உண்மை இருக்க விரும்புகிறீர். என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தின் ஞானத்தை நீ எனக்கு வெளிப்படுத்துவீர். எனக்கு நிறைய திட்டம் வச்சுக்கிறார் ஆண்டவர், நிறைய திட்டம். தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சார். இஸ்ரவேலுக்கு ராஜாவா வைக்கணும், பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு இடம் வாங்கணும், பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு கட்டுமான பொருட்களை சேர்க்கணும். அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னாடி போன அதெல்லாம் ரொம்ப பாட்டெல்லாம் நல்லா பாடினா. ஆனா லைஃப் வரும்பொழுதுதான் அங்க பிரச்சனை வந்துச்சு. அப்போதான் சொல்றார், ஆண்டவரே, தாவீது 2 பாவம் செஞ்சாங்க. ஒண்ணு இது செய்தான், கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா பெருமை கொண்டுட்டான். என்ன கொண்டுட்டான்? பெருமை கொண்டுட்டான். இந்த 2 பெரிய பாவம். ஆனா 2 பாவத்துக்கும் அவன் கர்த்தர் சமூகத்தில் தன்னை வருத்தினான். அல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில்
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நீர் நடத்தும். என் உட்கார்தலை அறிகிறீர், எழுதலை அறிகிறீர், எல்லாம் உமக்கு வெட்ட வெளிச்சம். அப்பதான் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு ராஜா, நான் எத்தனையோ ஆடு லட்சக்கணக்கில் உமக்கு செலுத்துவேன். தேவன் ஏற்கிற பலி நறுங்குண்டலும் நொறுங்குண்டமுள்ள ஆவியை ஒரு பொழுது நீர் புறக்கணிக்க மாட்டீர். அவனையே சாஷ்டாங்கமாய் முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதேதான் அங்கேயும் ஜெபம் பண்றார். நான் இப்போது பெரிய இடுக்கண்களில் சிக்கி இருக்கிறேன், மனுஷனுடைய கரத்தில் அல்ல உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன், ஏனென்றால் நீர் இரக்கமுள்ள தேவன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்று விடுவான். அல்லேலூயா. கவனிங்க, உணர்வு வரணும், அதுக்காக ஒரு பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக ஒரு பாஸ்ட கூட்டு வரணும் கிடையவே கிடையாது. இந்த அம்மாவுக்கு யார் பாஸ்ட்? இந்த பாவியான பெண்ணுக்கு இவளுக்கு யார் பிரசங்கம் பண்ணாங்க? தேவ சமூகத்துக்கு வந்துட்டாலேயே, தேவனுடைய பாதத்தில் போய் நீங்கள் முட்டி போட்டாலே உங்களை அறியாமலே ஒரு கண்ணீர் வரணும். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் அப்படிங்கிறாரு, நல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு அவரோடு கூட நாம் ரொம்ப நேரம் இருக்கணும். ஏன் நமக்கு இருக்க முடியலன்னா பாவம் தடுப்பண்ணுதுங்க. பாவம் தான் அவர்கிட்ட போக விடாத அழுக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், அந்த பெண் கண்ணீரை பாதத்தில், இரண்டாவது என்ன பண்ணா, தலை மயிரினால் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்ணீர். பெண்ணுக்கு மகிமை எதுமா, மேன்மை எதுமா சொல்லுங்க, பெண்ணுக்கு எது? அதை மூன்றாவது என்ன செய்தார்? முத்தம் செய்தார். என்ன செய்தால்? முத்தம் செய்தார். லவ், அன்பு. நான்காவது என்ன செய்தார்? விலையேற பெற்ற இதை கொடு, அதை கொடுன்னு உணர்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் பேசுவார். அதுதான் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே தூண்டி விடுகிற ஜெபம் அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் இயேசு சொல்றாரு, இயேசு அப்பதான் சொல்றாரு, மகளே நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹலோ, அதெல்லாம் ஒருத்தன் பார்த்துருக்கிறான், அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சவன் பார்த்துன்னு இருக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறாரு, இதெல்லாம் உன்ட்ட நான் எதிர்பார்த்தேன். எது எதிர்பார்த்த? ஜெபம் நீங்க எதிர்பார்க்கறது இல்ல, அவர் எதிர்பார்க்கிறது. நாம் எப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த சபை எப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். போய் சொல்லுவாங்க, இந்த ஐபிசி இந்த சபை அது ரொம்ப பரிசுத்தமான சபை, அது உணர்வுள்ள சபை, அது உண்மை உள்ள சபை. அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க நடிக்கிறவங்க கிடையாது, அவங்க இருக்கிறவங்க எல்லாமே பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்பாங்க, அவங்கள நம்பலாம். நமக்கே சமாதானம் இல்லாம நம்ம ஊர் ஊரா போய் டாக்ஸ கொடுத்து இயேசுநாதர் உங்களுக்காக பிறக்க போறாரு நீங்க வாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஐயக்குத்தன அது. நமக்கே என்ன இல்லை, எனக்கே விடுதலை கிடைக்கல, நம்ம யாரை போய் விடுதலாக்க போறோம்? உங்களுக்கே இச்சையை கட்டப்படுத்த முடியல, உங்களுக்கே பெருமை சாகல, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில சாகாம தான் இருக்குது. அதனால்தான் சொல்றார், எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்தாயே, ஆனால் உனக்கு நலமாயிருக்கும்.
இன்றைக்கு சமாதானத்தை கெடுக்கிற அந்த பாவத்தை, அந்த சாத்தானை காலின் கீழே இன்னைக்கு நசுக்கி போடும்படி கர்த்தர் விரும்புகிறார். கைத்தட்டி சொல்லுங்க. அந்த சமாதானத்தை கெடுக்கிற அந்த பாவ பிசாசை உங்க காலினால இன்னைக்கு மிதித்து போட போறீங்க. எத்தனை பேர் கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, யாரு காத்திருக்கிற? நம்ம யாரு? வசனம் 12 வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு பாருங்க, மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். இப்ப வாசிமா 14. ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் கரை அற்றவர்களும் பிழை அல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு, கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்துருங்க, பிழையற்றவர்களாக கரையற்றவர்களாக சமாதானத்தோடு பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தை இயேசு இந்த பூமியில உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அதை கெடுக்கிற எந்த பாவமா இருந்தாலும் அந்த பிசாச சமாதானத்தின் தேவன் உனக்குள்ள இருக்கிறார். உன் காலால இன்னைக்கு அதை நசுக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது சமாதானத்தை கெடுக்கிற காரியம் எது? லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 48வது வசனம். லூக் சாப்டர் 8 verse 48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ என்றார். 2வது சமாதானத்தை கெடுக்கிறது வியாதி. எது? வியாதி. எல்லாம் கவனிக்கணும். இந்த வியாதியை கொடுக்கிறது பிசாசு தான். யார் கொடுக்கிறது? பிசாசு தான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், சாத்தான் போய் தொட போறான், போய் தொடுன்னு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். சரி, பாத்தீங்களா, பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனா எப்ப பாரு வெறும் சிக்கா இருப்பாங்க. எப்ப பாரு எப்ப பாரு வியாதி. நான் எப்போதும் சொல்லுவேன், ஒரு வீட்டில் 3 பேர் இருப்பாங்க. ஒன்னு மார்த்தால் தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும், இன்னொன்னு மரியாதை சமையல் கட்டுக்கும் பாத்ரூம்லயும் நடந்துட்டே இருக்கும், இன்னொரு ஆளு லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருப்பான், லாசரு. நம்ம வீடெல்லாம் ஒரு பெத்தானிய கிராமம் தான். பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இதுல இவரு மரியாளா, இல்ல இவங்க மரியாளா, அல்ல இவரு மார்த்தாளா, அல்ல இவங்க மார்த்தாளன்னு சொல்ல முடியாது. மார்த்தாளுக்கெல்லாம் வாய் இங்க இருந்து வரைக்கும் இருக்கும். எப்போ பாரு கவலை. இங்க பாருங்க, இந்த வியாதி என்ன கொடுக்கிறது? சமாதானத்தை. கொஞ்சம் தெளிவா கவனிங்க. உங்களுக்கு ஒரு விசுவாச பத்தி சொல்லித்தர. இந்த அம்மா 12 வருஷம் இவங்களுக்கு வந்த வியாதி என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தப்போக்கு. என்னது? ரத்தப்போக்கு வியாதி. ரத்தம் பிளட் போயிட்டே இருக்குது. ரத்தம் போயிட்டு இருக்கும் பொழுது உடம்பு டயர்ட் ஆயிடும். உடம்பு டயர்டாக கேட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படியே ஒரு மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா அந்த அம்மாட்ட வசதி இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு, அதெல்லாம் விற்றாங்க. விற்று என்ன பண்ணாங்க? வைத்தியரை போய் பார்த்தாங்க. பார்க்காத டாக்டர் கிடையாது. எல்லாருக்கும் வாழ ஆசை தானே. சமீபத்தில் கோவிட் வந்துச்சு. எத்தனை பேர் சூட்கேஸ் நிறைய பணத்தை வச்சுட்டு பணத்தை எடுத்துங்க, உயிரை காப்பாத்துங்க சொன்னாங்க. முடிஞ்சுதா? பணத்தால உயிரை வாங்க முடியாது.
கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற நம்ம எல்லாம் கொரோனால இப்பதான் பாதிச்சோம். பணம் இருந்தா அந்த அம்மாக்கு என்ன செய்யல, எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு மனசுல வாழணும். யாருக்குமே சரி, 96 வயசுல ரொம்ப சிக்கா இருந்தாலும் நம்ம போய் என்ன ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா இந்த அம்மாவுக்கு மோசே போல 120 வருஷம் என்ன செய்யுங்க, உயிரை கொடுங்க தானே ஜெபம் பண்றோம். ஏமா 96 வயசுல ஒண்ணுமா நீ வாழ விரும்புற அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஜீவன் என்பது அதுவா போகணும். என்னமா சொல்றீங்க, அதுவா போகணும். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற என்ன தெரியுமா, என்ன வியாதி வரக்கூடாது, விபத்து வரக்கூடாது, தூங்கும் போது பொட்டுன்னு போயிடணும். இனிமே இவங்க இனிமே எழுதி வச்ச மாதிரி நம்ம எப்படி மறிப்போம் நமக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். எதுக்கு நம்ம சந்தை தயாரா இருக்கணும்? பவுலே சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு இயேசுவோடு இருக்க எனக்கு என்ன உண்டு, ரொம்ப ரொம்ப ஆசை. போதண்டா இந்த உலகம், எனக்கு இந்த உலகம் போதும், எல்லாமே போதும். ஆனா சொல்றாரு, ஆகிலும் நான் இந்த தேகத்துல தரித்திருப்பது இன்னும் ஜனங்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 10 ஆத்துமா ரட்சிக்கப்படாதா, இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்படாதா, இன்னொரு சமுதாயம் ரட்சிக்கப்படாதா? அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பாருங்க, கவனிங்க. இந்த அம்மா, அந்த அம்மா ஒரு யூத பெண். யார் அவங்க? யூத பெண். இந்த மாதிரி ரத்த போக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஆலயத்துக்குள்ள போக முடியாது. எங்க போக முடியாது? சர்ச்சைக்கு போக முடியாது. சர்ச்சைக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் தடை பண்றது எது? அந்த வியாதி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எந்த ஆசாரியனோ தீட்டு உள்ள பெண்ணை போய் என்ன செய்ய முடியாது. இப்ப ஐயா நான் ஜோம் பண்ணுவேன், அவர் ஜோம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அது பிரமாணம், பண்ணக்கூடாது. மோசத்தை பண்ணி பாருங்க. வசதி இல்ல, சொந்தக்காரன் இருக்கிறான், சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க, ரிலேஷன்ஸ் இருந்தாலும் சும்மா செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், எப்போ அந்த காசு ஆட்டோவில் ஏற்றிருப்போம் அப்படித்தானே சொல்லுவோம். அப்போ சொந்த பந்தம் இருந்தோம் உதவி செய்ய முடியல. வாழ விரும்புறேன், வசதி இல்லை, சரி சர்ச்சைக்காவது போலான்னா போகக்கூடாத. யாராவது வந்து பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க முடியல. நல்ல கவனி, யாரும் பார்க்க முடியல. இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால நான் வாழணும் ஐயா, நான் சுகத்தோடு இருக்கணும் ஐயா, நான் ஆரோக்கியத்தோடு வாழ விரும்புறேன். எனக்கு வந்திருக்கிற சமீபத்தில் எங்க சபைக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கிறார், நதியன். அவர் வந்து நரிக்குறவு. அவன் வந்து பிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன். என்ன பிரச்சனைனா, மூளைக்குள்ள நீர்க்கட்டி, மூளைக்குள்ள நீர்க்கட்டி. ரெண்டாவது முதுகு தண்டு, பார்த்தீங்களா, அந்த முதுகு தண்டுக்குள்ள ஒரு நீர்க்கட்டி. மூணாவது யூட்ரைஸ், கர்ப்பப்பையில நீர்க்கட்டி. 3 கட்டி, 4 பிள்ளைங்க. அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுக்க போகும்போது அந்த ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்ல என் விசுவாசி அங்க வேலை செய்யுது. இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா கால் வராது, கால் 2 காலம் வராது, நடக்க முடியாது. ஆனா 4 குழந்தை பெற்றுட்டான். அவன் நரி குறவாங்க அப்படியே பெற்றுட்டான். ஆனா முதுகு தண்டு வலி. அப்போ 4 தான் எண்ணி இருக்கிறோம். அந்த இடத்துல அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அழுதுருக்குது அந்த பொண்ணு, எனக்கு 4 குழந்தைங்க அக்கா, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, நாங்களே ஏழை, எங்களுக்காக அந்த மாதிரி வியாதிலாம் வருது, எங்களுக்கு இந்த மாதிரி சோதனைலாம் வருது, எங்களுக்கு பணம் இல்லைக்கா, எங்களுக்கு அன்றாட. அவங்க வீட்டெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா, ஒரு சாதாரண ஒரு ஷெட்டு தான், அதில் தான் வாழ்றாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சான், நீ கவலைப்படாத, நான் போகிற சர்ச்சைக்கு நீ வா, கண்டிப்பா நாங்கெல்லாம் சேர்ந்து ஜாம் பண்ணுவோம், ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பொண்ணு சர்ச்சைக்கு வந்த 2 மாசமா சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிற. எங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற சிஎம் முதலமைச்சர் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு
அவரு சிஎம் ஃபண்டில் இருந்து ஒரு தொகை. எப்படின்னாக்கா இந்த மண்டையை உடைச்சி எடுக்கணும். இந்த மண்டை ஓட்டை உடைச்சிடணும். உடைச்சி தான் என்ன செய்யணும், அந்த நீர் கட்டி எடுக்கணும். இந்த லங்ஸில் கூட சில ஆட்களுக்கு, என்னுடைய கூட பிறந்த என் சகோதரி லங்ஸுக்குள்ள 2 நீர் கட்டி இருந்துச்சு. சென்னையில் தான் 3 லட்சம் ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. பணம் இருக்குது, செஞ்சுட்டு அவங்களே யாரும் கிடையாது. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வந்து அந்த பொண்ணு அழுவா. ஐயா ஏசப்பா நம்புறேன் ஐயா, என்னை எப்படியாச்சும் குணமாக்கிடுவாரா ஐயா. எல்லாம் பயப்படுறாங்க, பயமுட்டுறாங்க ஐயா. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி எனக்கு கூப்பிட்டுருக்குறாங்க திரும்ப ஆப்ரேஷன் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, நான் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்றேன். எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னா உயிர் வாழுறேன், இல்லைன்னா நான் ஏசாப்பாட்ட போயிடுறேன். அல்லேலூயா. முந்தா நாள் வியாழக்கிழமை எல்லாம் ஜெபம் பண்றோம் சர்ச்சில். அந்த பொண்ணு வந்தா. அவ என்ன தெரியுமா சொன்னா, ஐயா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சியா. என்னன்னு, இப்படி இழுத்துன்னு வந்த காலு இப்ப நல்லா நடக்கிறையா, நல்லா நடக்கிறையா. கண்டிப்பா சொல்றையா, ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். அப்ப சொன்னாங்களா, அவங்க கூட சேர்ந்து ஒரு 15 குடும்பம், உனக்கு இயேசுநாதர் சுகத்தை கொடுத்துட்டாருன்னா 15 குடும்பம் நாங்க எல்லாமே அந்த இயேசுநாதர் கோயிலுக்கு வந்துடுறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய அந்த வியாதி, அந்த சாத்தானை இன்னைக்கு காலால நசுக்கி போடுங்க. சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ வசதியும் கிடையாது, பணமும் கிடையாது, உதவி செய்யற சொந்த பந்தமும் கிடையாது, சர்ச்சி இருக்கிறது, ஆசாரி இருக்கிறாங்க. அவ வந்து ஒரு யூத பெண்ணு, அவள் கம்யூனிட்டி கூட அவளை கை விட்டுருச்சு. பைபிள் சொல்லுகிறது, அவள் இருந்த இடத்திற்கு 2 பேர் போறாங்க. என்ன பேசின்னு போறாங்க, இன்றைக்கு இயேசு குருடனை பார்வடைய செய்தார், இன்றைக்கு இயேசு செவிடனை காதுகளை திறந்தார், இன்றைக்கு ஆண்டவர் செத்து போனவனை உயிரோடு செய்தாரு. பைபிள் சொல்கிறது, அவள் இயேசுவை குறித்து என்ன செய்தாலாம், கேள்விப்பட்டாள். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படிமா வரும்? விசுவாசம் கேள்வியா சொல்லுங்க, கேள்வியா? நல்ல டவுட்டை தான் மாட்டிக்கிறீங்க நீங்க. விசுவாசம் எப்படி வருமா? கேள்வி கேட்கறதுனால இயேசு பத்தி கேள்விப்படுறா. குஷ்டரோகியை சுகமாக்குறவரு, குருட்டு கண்களை திறக்கிறவரு, செவிடனை நடக்க வைக்கிறாரு, ஊமையினை பேச வைக்கிறாரு, லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கேட்க 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 படுத்திருந்தவள் உட்கார ஆரம்பித்தார், உட்கார்ந்தவள் எழும்ப ஆரம்பித்தார். 119ஆம் சங்கீதத்தில் 130வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, Psalm chapter 119 verse 130, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், கவனிங்க, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். இப்போ நான் சொல்ற வசனத்தினுடைய சத்தம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் எதை கொடுக்குது? எது கொடுக்குதுமா? வெளிச்சம். வெளிச்சம் தந்து பேதை என்ன செய்கிறது? இந்த காதுக்குள்ள ஒரு ஜவ்வு இருக்குது. இந்த மைண்ட் சொல்லுது, நீ சுகமாக மாட்ட, கடைசி வரைக்கும் உனக்கு இந்த வியாதி தான் இருக்கும், கடைசி வரைக்கும் பிள்ளை இந்த நோயில் தான் இருக்கும். இந்த மைண்ட் சொல்லுது, இந்த சிந்தனை சொல்லுது, அதுதான் இந்த ஜவ்வு. ஆனால் இந்த வசனம் என்ன எங்க போகுது? வசனத்தின் பிரசித்தம். அப்போ இருளுக்குள் இருக்கக்கூடிய இந்த சிந்தனைக்குள்
வார்த்தை என்கிற வெளிச்சம் உள் பிரவேசித்து பேதையை உணர்வுள்ளவனாக. கரங்களை தட்டி, அதுதான் என் விசுவாசம், அதுதான் விசுவாசம். நடக்காது அப்படின்னு உன் மனசு சொல்லும், வசனம் சொல்லும், நடக்கும். முடியாது என்று உலகம் சொல்லும், முடியும் என்று என் அருள்நாதர் இயேசு சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு சொல்றாரு யோவான் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 63ஆம் வசனம் 64ஆம் வசனம். The Gospel book of the John chapter 6 verse 63 and 64. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்னு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் என்ன இருக்குது? எங்க இருக்குது? ஆவி போகாத இடமே கிடையாதுங்க. ஆவி போகாத இடமே கிடையாதுங்க. இங்க கையில குத்துற ஊசி, அந்த ஊசியினுடைய மருந்து எங்க போகுது? எங்க போகுது? நீங்க குடிக்கிற டானிக்க அது எங்க போகுது? நீங்க சாப்பிடுற மாத்திரை எங்க போகுது? அதை விட மேலானது ஆண்டுடைய வார்த்தையில ஜீவனம் இருக்கிறது, ஆவியம் இருக்கிறது. செத்து போன செல்ல, செத்து போன எலும்ப, செத்து போன நரம்ப உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த அம்மா சொல்றாங்க, கவனிங்க என்ன சொல்றாங்க? நான் எழுந்து போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், சொல்லுங்க, ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், சுகமாவேன். அவர் சொல்லல, இதான் உன் விசுவாசம். ஆமென். வருஷத்தின் இறுதியில தீராது இருந்த வியாதி 21ஆம் தேதி இரவு அவர் வல்லமை, வஸ்திரத்தின் ஓரத்தின் வல்லமை என்மேல் வரும், என்மேல் வரும், என்னுடைய அவயத்திலே வரும், எலும்புகளுக்குள்ளே வரும், நரம்புகளுக்குள்ளே வரும், கர்ப்பப்பைக்குள்ளே வரும், மூட்டுக்குள்ளே வரும், கணையத்திற்குள்ளே வரும், நீரிழிவு நோய்க்குள் வரும். சொஸ்தமாவே. ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, உங்க ரிப்போர்ட்டை நாளைக்கு கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நடந்து போறாங்க, குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. வலியோட தான் போறாங்க, வலியோட தான் போறாங்க. திரளான கூட்டம் இருக்கிறது. இயேசுவை தொட்டாலா இல்ல இயேசுவை தொட்டாலா? அவன் இருதயத்தில் இருந்தபடி வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செஞ்சா? தொட்டா. அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க யார நினைக்கிறீங்க? அவன் சொல்லிட்டா உங்களுக்கு, நீங்க பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் வல்லமை நிச்சயம் உங்களை குணமாக்க முடியும். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் சுகம் அடைவீர்கள். கல்லறைக்குள்ள அங்க இருக்கிறான், கல்லறைக்கு இங்க நிக்கிறாரு. அவருடைய வார்த்தை கல்லறை உடைச்சிட்டு தானே போச்சு. செங்கல்ல வச்சிருந்தான். சொல்லுங்க, கல்லறை செங்கல் அது. பாருங்க, பாறையை உடைக்கக்கூடிய வார்த்தைங்க. அப்ப இயேசு கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? என்னை தொட்டது. எல்லாரும் என்ன செய்யறாங்க? நெருக்கிறது வேற, தொடுறது வேற. சத்தம் போட்டு பாடுறது வேற, உள் உணர்வோடு பாடுறது வேற. அல்லேலூயா. அந்த உள் உணர்வோடு பாடுகிற பாட்டு தான் உன் கண்கள் இருந்து கண்ணீரை வர வைக்கும். அந்த பாட்டு தான் உன்னுடைய இருதயத்தை டச் படுத்தும். ஆமென். என்னை தொட்டது யார்? ஏன்? என்னிலிருந்து வல்லமை, வல்லமை. அப்பதான் இவன் என்ன செஞ்சிட்டா? இயேசுவே உண்மையெல்லாம் சொல்றான். அப்பதான் அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே, சொல்லுங்க, ஸ்திரியே உன் விசுவாசம்.
யார் விசுவாசம் சொல்லுங்க, யார் விசுவாசம்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்கி சமாதானத்தோடு இன்னைக்கு புறப்பட்டு போ. பாஸ்டருக்கும் ஆசை, ஆண்டவருக்கும் ஆசை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்களாக. மூன்றாவது சமாதானத்தை கெடுக்கிற காரியம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யாருக்கு பயந்தாங்க? பயம் சமாதானத்தை கெடுக்கிறது. அல்லேலூயா. யூதருக்கு பயந்ததினால் பூட்டப்பட்டிருக்கையில் உள்ள இருக்கிறாங்க. ஏசுநாதர் கூட வந்தவங்க, அற்புதத்தை கண்ணால பார்த்தவங்க, அதிசயத்தை கண்ணால பார்த்தவங்க, தண்ணீரை ரசமாக மாற்றினார், கடலை நடக்க செய்தார். எவ்வளோ 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்ததை கண்களால் கண்டவர்கள், ஆச்சரியப்பட்டவர்கள். ஆனா இப்ப எங்க போயிட்டாங்க? யாருக்கு பயந்தாங்க? பயம். பிசாசுக்கு பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்லிட்டாரு இவங்களா, எப்பா இந்த பயத்தோட நீ ஊழியத்துக்கெல்லாம் போகாத. எங்க உட்காருங்க? மேல என்ன செய்யுங்க? போயிட்டு போய் உட்காருங்க. உட்கார்ந்து உன்னதத்தின் பல என்ன செய்யட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு இந்த பேதுரு ஒரு பெண்ணுக்கு முன்பாக என்ன செஞ்சான்? ஒரு வேலைக்காரனுக்கு முன்பாக என்ன செய்தான்? சத்தியம் பண்ணான். ஆனா எப்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து அவனுக்குள்ள இறங்கினதோ, ஒரு பெண் அல்ல 3000 பேருக்கு முன்பாக தைரியமா நின்னான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் சமாதானத்தை இழக்க செய்கிறது. அல்லேலூயா. 140ஆம் சங்கீதத்தை எடுத்து பாருங்க. 140ஆம் சங்கீதத்தை எடுங்க. சூரி 143 3வது வசனம். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல என்ன செய்யறாமா? என்ன பண்றான்? இருள என்னது? பயத்திலே இருக்கணும், பயத்திலே இருக்க. அப்படி ஏதாவது ஒண்ணு வந்தா அப்படி அங்க இடிச்சா இங்க பயம். எல்லாத்துக்கும். ஆனால் இந்த ராத்திரியில சொல்றேன், அப்படிப்பட்ட பூட்டப்பட்ட அறைக்குள் யூதர்களுக்கு பயந்ததினால் உயிர் தெழுந்த இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ள இறங்கி சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டார். இயற்கையின் காற்றை பார்த்தார்கள், கடலின் கொந்தளிப்பை பார்த்தார்கள். என்ன சொன்னாங்க? ஐயரே, நாங்கள் என்ன செய்கிறோம்? மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பு என்ன செஞ்சாங்க? இங்க கவனிங்க. நம்ம தெரியுமா? காத்த பார்த்தாலையும் பயம், அப்புறம் வெள்ளத்தை பார்த்தாலையும் பயம், அலைய பார்த்தாலையும் பயம், இயேசுவை பார்த்தாலையும் பயம். அவர் தான் நடந்து வர்றாரு. எதுல நடந்து வர்றாரு?
இதுல நடந்து வர்றாரு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, கடல் தேவதை வந்துருச்சான். என்ன சொல்லுவாங்கம்மா, அரண்டவனுக்கு ஹல்லேலூயா. அந்த பயத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு காலால மிதித்து போட போகிறார். ஹல்லேலூயா. கடைசியா சொல்றாரு, லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 17. துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து. யார் இவங்க? எம்மா ஊருக்கு போகிற சிஷ்யர். யார் இவங்க? எம்மா ஊர் சிஷ்யர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு முன்பா எங்க இருப்பேன், எல்லாரும் அங்க வாங்கன்னு தான் சொன்னாரு. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா 7 பிசாச ஓட்டினார் பாருங்க. மகத்துல நான் மரியாள், அவன் மட்டும்தான் இருட்டோட தைரியத்தோடு நம்பிக்கையோட கல்லறைக்கு போனான். அந்த ஒரு அம்மா தான் 12 அப்போஸ்தலனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தைரியப்படுத்தினான். சகோதரிகளுக்கு என்னைக்குமே மன வலிமை அதிகம். உங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப மன வலிமை உண்டு. ஏன்னு சொல்லுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற மெயின் வேலை எல்லாமே நீங்க தான். இது ஒரு பிரச்சனை வச்சுக்கினா தாங்காது, ஆட்டம் கண்டுடும். லைட்டா கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சாலே போதும், வேலைக்கு போக. ஆனா நீங்க வேலைக்கும் போவீங்க, சாப்பாடும் செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க. பார்த்துருக்கிறீங்களா, சில ஆட்களை வண்டியை ஓட்டிட்டு அவர் வண்டியை ஓட்டுவாரு, பின்னாடி அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கோம், இந்த கையில குழந்தைய பிடிச்சிக்கும், இந்த பகையில பேகையை மாட்டிக்கும், இந்த கையில் இந்த ஆள் ஊந்துட போறாருன்னு அவரு ஒரு கட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இவர் கையில குழந்தைய கொடுத்து பேகை கொடுத்து சொல்லுங்க, வண்டியை விட்டுருவார். நீங்க எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பலன். அலையிலே சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க. இவங்க எல்லாம் உழைக்கிறதா லாக்கி. துக்கம் அந்த அம்மா தான் தைரியமா போன. அந்த அம்மாட்ட தான் சொல்றான், தேவத்தை சொல்றான், யார தேடுறம்மா, நஸ்ரனாகி இயேசுவை. அவர் சொன்னபடி என்ன செய்தாரு, அந்த அம்மா தான் போய் சொல்றா. பேதுரு யார், அவர் தான் சீஃப் பாஸ்டர், அப்போஸ்தலர்ல பெரிய சீஃப் அவர் தான். ஆனா சீஃப் எல்லாம் இங்க போயிட்டார். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க நீங்க தான்மா. கரங்களை தட்டி அலையிலே சொல்லுங்க, நீங்க தான். நீங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அந்த அம்மா தான் சொல்றாங்க. இந்த 2 பேர் எம்மாவூருக்கு போற சீஷர். ஏசு எங்க போறாரு, அவங்க கூட தான் போறாரு. எங்க போறாரு, அவங்க என்ன சொல்றாங்க, என்னப்பா நம்மளை காப்பாத்துவேன், ரட்சிப்பை கொடுப்பேன், உங்களை கொண்டு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு அம்போன்னு போயிட்டாரப்பா. எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டாரு, மரித்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன். துக்கம் எப்ப பார், துக்கம் எப்ப பார், துயரம் எப்ப பார் சார், எப்ப பார். ஆண்டவர் கை விட்டார, ஆண்டவர் விட்டார. ஆண்டவர் நான் விடலம்மா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. ஆமே, ஹல்லேலூயா. கூடயே போறார், பேசிட்டே வராங்க. அப்போ கூட தெரியல இவங்களுக்கு. இவங்களுக்கு எப்போ கண்ணு தெரிஞ்சிச்சு, அப்ப தப்பிட்டார் பாருங்க. சோத்தை பார்த்தாதான் கண்ணை திறக்குது. அதே போல பாத்தீங்கன்னா திபேரிய கடல் கரையில 11 பேர் எங்க போயிட்டாங்க, வாங்கடா போலாம் போயிட்டாங்கல்ல. அப்ப இயேசு கடல் என்ன கூப்பிடுறாரு, பிள்ளைகளே புசிக்கிறது இருக்கு. அப்ப கூட சொல்றாரு, வலை எங்க போடுங்க, ஆழத்துல கொண்டு போய் போடுங்க. அப்ப கூட தெரியல. ஆனா கரையில கரி நெருப்ப வச்சாரு பாருங்க. ஆஹா, யாருதான் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. 4 காரியம், பாவம், வியாதி, பயம், துக்கம். இந்த 4ஐயும் இன்னைக்கு அந்த சாத்தானை
சமாதானத்தின் தேவன் உங்க காலின் கீழே நசுக்கி போட போகிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த ஜபம் இதுக்கு தான். நான் இப்போ ப்ரேயர்லாம் பண்ணினா ஊருக்கு போய் சேரணும். இன்னொரு நாள் நான் வரேன், ஒரு பாஸ்டிங் ப்ரேயருக்கு வரேன். 4 hours எனக்கு பாஸ்டர் 4 மணி நேரம் எனக்கு கொடுக்கணும். வாங்க எல்லாரும் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம உண்டாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். சொல்லுங்க. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து தேவ பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடும். ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன், மீதி 3 இருக்கிறது. அடுத்த முறை வந்தா கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல விடுதலையோடு ஜெபிக்க போகிறோம். நல்ல விடுதலையோடு, நல்ல விடுதலையோடு. அல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து நல்ல விடுதலையோடு. சமாதானத்தின் தேவன் இந்த 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் உனக்கு தொடுகிற ஆசீர்வாதம். சமாதானத்தோட போமா, சமாதானத்தோட போங்க பிரதர், சமாதானத்தோட போங்க. இனி எந்த பாவம் உன்னை தொட முடியாது. அந்த பாவத்தை தூண்டி விடுகிற அந்த சாத்தானை சமாதானத்தின் தேவன் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உன் காலின் கீழே அதை நசுக்கி போட போகிறார், நசுக்கி போட போகிறார், நசுக்கி போட போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய பரிசுத்தத்தை கர்த்தர் சபைக்குள்ளே தர போகிறார். ஒரு உணர்வுள்ள ஆராதனை, உணர்வுள்ள ஜெபம், உணர்வுள்ள தேவ சபையாக. ஆமென். இந்த சபை சமாதானம் உள்ள சபை, இந்த சபை பக்தி விருத்திக்கு ஏதுவான சபை, இந்த சபை தேவனுக்கு பயப்படக்கூடிய சபை, இந்த சபை பரிசுத்த ஆவியிலே சந்தோஷத்தை இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லா பாவ கிரியைகள், பாவத்தை தூண்டி விடுகிற ஆவிகள், பாவத்தை கிண்டி விடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் அந்த பாவம் என்கிற சாத்தானை காலால நசுக்கி போடுவாரார். சமாதானத்தை கெடுக்கிற வியாதி, சமாதானத்தை கெடுக்கிற நோய், சமாதானத்தை கெடுக்கிற எந்த கொள்ளை நோயா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த வியாதிய காலால நசுக்கி போட போகிறார், நசுக்கி போட போகிறார். பயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி, பயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி, எஸ் லார்ட். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், தேவ மகிமை சபையை நிரப்பும். ஆமென். துன்பம், துக்கம், எப்ப பார் துக்கம், எப்ப பார் துன்பம், எப்ப பார் துன்பம், எப்ப பார் துக்கம். அந்த துக்கத்தையும் துயரத்தையும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறாருமா, உன்னோடு இருக்கிறாருமா. காற்று வீசட்டும், இயேசுவும் கூட இருக்கிறாரு. கடல் பொய்கட்டும், இயேசுவும் கூட இருக்கிறார். மகா சிக்காத்தாரா மாக்காரா பாபா பாபா. எல்லாரும் சொல்லுமா, சத்தமா சொல்லுங்க. நீர் என்னோடு, சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும் பொழுது, சொல்லுங்க. இருக்கும் பொழுது, சகோதரர் சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி எங்களுக்கு, என்னால் எங்களுக்கு வெற்றி, தோல்வி எனக்கு இல்லை. நான் தோற்று போக மாட்டேன் கர்த்தாவே. நீர் என்னோடு
நீ இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். கடந்த 21 நாட்களாக நாம் ஜெபத்தில் வைத்த எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து இன்றைக்கு ஸ்திரியே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதானத்திலே போ. சபையே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சமாதானத்திலே போ. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். கரங்களில் உற்சாகமான காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். நீங்க என்னோடு இருக்கும் போது என்னாது வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாது வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தும். இரு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கர்த்தர் நமக்கு தரப்போகிற விடுதலையை நம்ம சிந்தனையில வைத்து தேவன் இந்த நாளில் நமக்கு ஜெயத்தை தருவார்கிற விசுவாசத்தோடு ஆரம்பித்தோம். 21வது நாள் இந்த வேளை மட்டும் கர்த்தர் நமக்கு போதிய பலனை தந்து, சத்துவத்தை தந்து, விடுதலை தந்து, ஜெயத்தை தந்து, சமாதானத்தையும் தந்து, புதிய வருஷத்துக்குள்ள புதிய நன்மை, புதிய பாதை, புதிய ரசம், புதிய அபிஷேகம், புதிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதித்தபடி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
Jesus. Thank you, Holy Spirit. பரலோக பிதாவே, நீ செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை திருப்பி செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏதி உம்மை தொழுது கொள்வோம். உண்மையாய் ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, கண்ணீரோடு உபவாச நாட்களை கடந்து வந்த ஒவ்வொரு இருதயமும் தேவ அன்பினாலும் தேவ சமாதானத்தினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டிருப்பார்களாக. இம்மட்டும் நாங்கள் கொண்டு வந்து இம்மட்டும் நாங்கள் வந்தது, நாங்களும் எங்கள் வீடும் எம்மாத்திரம், நாங்களும் எங்கள் பலனும் எம்மாத்திரம், நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதான ஞானம் எம்மாத்திரம். தடைகளை தகர்த்து சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்த ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபை மேல் நீ வைத்திருக்கிற அன்புக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் நான் தங்கும்படிக்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரே, உமது ஜனங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உடைய செவியை சாய்த்திருந்து நீ ஜெபத்தை கேட்டு பதில் தொண்டு கொடுக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. கர்த்தர் பூரண விடுதலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, தயவு, இரக்கம், சமாதானம் எங்களிடத்துல பூரணமாய் விளங்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம் நாளை தினத்தில் இருக்கிற ஆதானைக்காய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி ஜனங்களை கொண்டு வாருங்க. எழுப்புதலை தாருங்க. புதிய ஆத்துமாக்களை தாருங்க. சபையை வர்த்திக்க பண்ணி தாருங்க. இந்த சென்னை பட்டணத்துக்கு இந்த சபையை ஒரு கலங்கரை விளக்காய் நீ மாற்றுங்க. நீ செய்யப்போது அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். நீ செய்யப்போற அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவள் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனுநயிக்கமும் நாம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை வருது இருப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.